அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது. ஏன்னா அடுத்த டயலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட்டு இப்படியும் திருப்பி வச்சிருந்தாங்க. அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம். நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பளபளத்தது. சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க. என்ன கூட இப்ப அது பின்னாடி ஏறிக்குங்க உடனே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிம்பாங்க. வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும். இப்ப அந்த மாதிரி நாங்களாம் we were playing. இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க. அந்த பிளே நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம். அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது. இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து, எங்களுக்கு வேனு ஏன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு, அவங்களுக்கு பாய் டச்சப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க. ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும், அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது, காசு கொடுத்தும் வராது. அந்த கூட்டத்தில் நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா நான் மாட்டுக்கு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் ஆகன்னு நினைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் இவங்க கூட எல்லாம் என்ன சேர்றல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு இழப்பா இருக்கு எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதுல நாயகன் பண்ணேன். சொல்லிக்கங்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன். எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும். அங்க பாத்துக்கலாம். யாராவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க. என்னடா அது நல்ல காரியம் பண்ற இடத்துல இப்படி பேசுறேன். யாராவது இங்க ஒரு 200 வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க, அதை பத்தி பேச வேண்டாம்.